பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மீனாக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல தனியா வந்து குவார்ட்டர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இத வந்து வேணான்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, "அதெல்லாம் நீ வேணான்னு சொல்ல வேணாம். இப்போதைக்கு இருக்கட்டும். அப்புறம் பேசிக்கலாம். நீ வேணான்லாம் ஒண்ணும் சொல்ல வேணான்னு" சொல்லிருவாரு. ஏன் அப்படின்னா, செந்தில் வந்து தனியா போய் வாழலாம். அதாவது வீட்லேருந்து பிரிஞ்சு போய் தனி குடித்தனம் இருந்து அந்த குவார்ட்டர்ஸ்ல வந்து மீனாவும், செந்தில் நம்ம மட்டும் வாழலாம்னு சொல்லிட்டு செந்தில் மனசுல இருக்கும். அதனால அப்படி பண்றாங்க. ஸோ அந்த ஐடியாவ மீனா கிட்ட சொன்னப்போ, "அப்படிலாம் வேணாம். எனக்கு ஃபேமிலியோட இருந்தா தான் பிடிக்கும். நான் இங்க தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு மீனா வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு. உடனே செந்தில் மீனாவோட அம்மா, அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாரி நான் அந்த குவார்ட்டர்ஸ்ல தனியா வந்து இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா மீனா வந்து புரிஞ்சுக்க மாட்றா. நீங்க தான் கொஞ்சம் பேசி சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லவும், அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல நாங்க பேசினா ஏதோ உங்க குடும்பத்த பிரிக்கிற மாரி ஆயிராதா? ஃபர்ஸ்ட்டு உங்க குடும்பத்தில உள்ள எல்லாம் ஓகே சொல்லுவாங்களா?" அப்படின்னு கேட்டப்போ, செந்தில் வந்து, "நான் வந்து அத பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. செந்திலோட எண்ணம் ரொம்பவே தப்பா இருக்கு. மீனா தான் கரெக்ட்டா யோசிக்கிறாங்க. ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஆனா, கண்டிப்பா வந்து கோமதியும், பாண்டியனும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மீறி வந்து செந்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.